கோவை மாவட்டம்னா அதிமுகவோட கோட்டைங்க. எப்படியும் மேலே தளபதி ஆட்சிக்கு வந்தாலும் எடப்பாடி வரலைன்னாலும் கோயம்புத்தூரில் நாங்கள் 10 தொகுதி பிடிச்சி போடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுகவினர் எல்லாம் கடந்த ஒரு 6-7 நாள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை மாவட்டத்தில் கோவை தெற்கில் களம் காண்கிறார் என்ற செய்தி அறிந்தவுடன் நிறைய பேர் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆப்போசிட் நிற்கக்கூடிய அம்மன் அர்ஜுனன் அவர்களும் மிகவும் பயத்தில் இருப்பது அவங்க கொடுக்குற பேட்டியிலேருந்தே தெரியுது. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் ஒரு இடத்திற்கு வந்து விட்டாலே, ஒரு மாவட்டத்துக்கு வந்து விட்டாலே நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவரை சார்ந்த அத்தனை தொகுதிகளையும் வெற்றி பெற வைப்பார் என்பது ஏடிஎம்கே காரங்களுக்கு தெரியும், பிஜேபி காரங்களுக்கு தெரியும். அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே நிற்கிறாரா, அங்கே வெற்றி உறுதியாகிவிட்டது எல்லாம் அக்கா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கோவை தெற்கு தொகுதியில் கடந்த முறை எம்எல்ஏ இருந்தவங்க அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள். வானதி சீனிவாசன் அவர்கள் தெற்கு தொகுதி மக்களுக்கு சிறப்பான முறையில் பணிகளை செய்திருந்தா நீங்க எதுக்காக கோவை வடக்கு தொகுதிக்கு போறீங்க? அவர் வெளியூர்காரர், கரூர்ல இருந்து வந்து நிக்கிறாருன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டிலே முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்ற முறை எம்பி எலெக்ஷன்ல கரூர்ல இருந்து தான் வந்து கோவையில எம்பி எலெக்ஷனுக்கு நின்னாரு. கர்நாடகாவில் வேலை பார்த்தார், கரூர்ல பிறந்தார், கோவையில வந்து எம்பிக்கு நின்னார். இன்னைக்கு அவருக்கு சீட்டே கொடுக்கல. சரி, அது உங்க உட்கட்சி பிரச்சனை. நீங்க தான் 5 வருஷமா எம்எல்ஏவா இருந்தீங்கல்ல தெற்கு தொகுதியில, நீங்கள் மிகவும் தைரியமானவர்களாச்சே, நீங்கள் வேணா தெற்கு தொகுதியில வந்து நில்லுங்களேன், ஏன்கா நீங்க வடக்கு தொகுதி போறீங்க என்பதை ஒரு கேள்வியாக நான் கேட்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை மாவட்டத்தில் வந்ததனால் அதிமுகவை சேர்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் கலக்கத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த முறை கோவை மாவட்டத்தை 10 தொகுதிகளும் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையிலே வென்றெடுக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.